வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த ஜூலை 2025 மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் மிதுனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய சாதகமான நேரங்களை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் தனிச்சிறப்புகள். மிதுனம் ராசி மிருகசீர்ஷம் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்கள், ஆருத்ரா அனைத்து பாதங்கள் மற்றும் புனர்பூசம் 1வது, 2வது மற்றும் 3வது பாதங்களை உள்ளடக்கிய அமைப்பைக் கொண்டது. முதலில் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் தேடல் மற்றும் ஆர்வம் சார்ந்த ஆற்றலை வழங்குகிறது. விதையின் உழைப்பு போல் உங்கள் மனதில் புதிய எண்ணங்கள் உருவாகும் நேரம் இது. ஜூலை மாதத்தில் இந்த நட்சத்திரம் புதிய அறிவை பெறுவதிலும் ஆராய்ச்சி செயல்களில் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. அடுத்து ஆருத்ரா நட்சத்திரம் மாற்றம் மற்றும் புதுப்பித்தலுக்கான சக்தியை கொண்டுள்ளது. வாழ்க்கையில் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தி முன்னேற்றம் நோக்கி நகர்த்தும் சூழ்நிலையை இது உருவாக்கும். கண்ணீர் மற்றும் பரிவர்த்தனை குணங்களை கொண்ட இந்த நட்சத்திரம் உணர்ச்சி பக்குவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஜூலை மாதத்தில் ஆருத்ராவின் ஆழமான தாக்கம் உள்ளுணர்வை அதிகரித்து உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளும் திறனை மேம்படுத்தும். 3வதாக புனர்பூசம் நட்சத்திரம் புதுப்பித்தல் மற்றும் உள்பரிசுத்தி சார்ந்த சக்தியை கொண்டுள்ளது. பழைய திட்டங்களுக்கு புத்துயிர் அளித்து அவற்றை வெற்றிக்குப் பிறகும் நிலைத்திருக்கச் செய்யும் நன்மை இதன் வழியே வழங்கப்படுகிறது. புனர்பூசம் என்பது மீண்டும் நல்லதை கொண்டுவரும் ஒளி என்ற அர்த்தத்தில் கடந்த காலத்தில் கிடைத்த ஆனந்த அனுபவங்களை மீண்டும் பெறும் வாய்ப்பை வழங்கும். இது சீரமைக்கும், சீராக்கும், உள்நிலை மாற்றத்திற்கு தூண்டுகோலாக அமையும். இந்த 3 நட்சத்திரங்களின் சேர்க்கையால் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆராய்ச்சி, கற்றல், தொடர்பாடல் மற்றும் புதுப்பித்தல் ஆகிய துறைகளில் இயல்பான திறமை கிடைக்கிறது. ஜூலை மாதம் இந்த அடித்தளத்தின் மீது கட்டியெழுப்பும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களை உள் மற்றும் வெளி வளர்ச்சிக்கு தள்ளிச் செல்லும். இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் ஜூலை 2025 மாதத்தில் நடைபெறும் கிரக பெயர்ச்சிகளை இப்போது ஆராய்வோம். மிதுனம் ராசிக்கான கிரக நிலைகள் இந்த மாதத்தில் உங்களை உற்சாகமாக பாதுகாத்து வழிநடத்தும் தன்மையுடன் அமைந்துள்ளன. குரு பகவான் உங்கள் 1ஆம் வீட்டில் முழு மாதமும் தங்கி ஆளுமை, உடல் நலம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றை மேம்படுத்தும் சக்தியை தருகிறார். இதன் வாயிலாக உங்களது முடிவெடுக்கும் திறனும் நெறிப்படுத்தும் குணங்களும் வலுப்பெறும். திடமான நம்பிக்கையுடனும் நிலையான எண்ணத்துடனும் செயல்பட இது ஒரு சாதனை காலம். புதன் பகவான் 2ஆம் வீட்டில் முழு மாதமும் சஞ்சரிக்கிறார். இது குடும்ப உறவுகள், பேச்சுநுட்பம் மற்றும் நிதி நிர்வாகம் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்தை இட்டுச் செலுத்தும். ஜூலை 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வக்ர நிலையில் இருப்பதனால் பழைய நிதி திட்டங்களை மீளாய்வு செய்வதற்கும் வார்த்தைகளில் அழுத்தமும் தெளிவும் கொண்டு வருவதற்கும் சிறந்த சூழ்நிலை உருவாகும். சுக்கிர பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ஜூலை 27ஆம் தேதி முதல் அவர் 1ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். இந்த மாற்றம் உங்களின் உள் ஒளி, நெறிமுறை சார்ந்த ஈர்ப்பு மற்றும் பாரம்பரிய கலைகளில் வெளிப்படும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக அமையும். செவ்வாய் பகவான் ஜூலை 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 3ஆம் வீட்டில், பின்னர் 4ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இதனால் மாதத்தின் பெரும்பாலான நாட்களில் சகோதர உறவுகள், குறுகிய பயணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு முயற்சிகள் தெறிப்புடன் முன்னேறும். மாத இறுதியில் வீட்டு அமைதி, குடும்ப நலன் மற்றும் உணர்வு பாதுகாப்பு முக்கியமாகும். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஜூலை 13ஆம் தேதி முதல் வக்ர நிலையில் செல்கிறார். இது
தொழில் மற்றும் பொது வாழ்க்கையில் பொறுமையும் சீரான செயல் திட்டமிடலும் தேவைப்படும் காலமாக அமைவதாக குறிக்கிறது. ராகு பகவான் 9ஆம் வீட்டிலும் கேது பகவான் 3ஆம் வீட்டிலும் தங்கி கர்ம அச்சு செயல்பாட்டை இயக்குகின்றனர். இந்த அமைப்பு ஆன்மீக வளர்ச்சி, உன்னத கல்வி மற்றும் தொலைநோக்கு பயணங்களில் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும். இதன் விளைவாக பாரம்பரிய ஞானமும் நவீன அறிவும் சமநிலையாக கலக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பம் உருவாகிறது. இந்த கிரக அமைப்பின் வெளிப்பாடுகள் உங்கள் தொழில் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. குரு பகவான் உங்கள் 1ஆம் வீட்டில் தங்கி தலைமைத்துவம், தன்னம்பிக்கை மற்றும் ஆளுமை வளர்ச்சிக்கு வலுவான ஆதரவை வழங்குகிறார். இது பணியிடத்தில் மதிப்பையும் முக்கிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பையும் உருவாக்கும். குறிப்பாக கல்வி, ஆலோசனை, எழுத்து மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த முன்னேற்றங்களை தரக்கூடியது. சனி பகவான் 10ஆம் வீட்டில் நிலை பெற்று தொழில்துறையில் அடிப்படை வலிமை மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்துகிறார். ஜூலை 13ஆம் தேதி முதல் வக்ர நிலையில் செல்லும் காரணமாக கர்ம பாடங்களை ஆழமாக புரிந்து செயல்பட வேண்டிய காலமாக இது அமைகிறது. உடனடி பலன்களை எதிர்பார்க்காமல் நீண்டகால நன்மைகளுக்கான அடித்தளத்தை அமைக்கும் நேரம் இது. நீதிமுறைகளை பின்பற்றி பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு அதிகாரமும் அங்கீகாரமும் படிப்படியாக கிடைக்கும். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து தொழில்முறை உரையாடல், குழு பணிகள் மற்றும் திட்ட முன்வைப்புகளில் ஆற்றல் மிகுந்த செயல்பாட்டை உருவாக்குகிறார். மாதத்தின் பெரும்பகுதியில் இந்த நிலை தொடரும். இதே வீட்டில் கேது பகவான் இருப்பதால் மூத்தோர்களிடமிருந்து ஞானம் பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். இது உங்களின் தொழில்முறை நுணுக்கங்களை ஆழமாக பரிசீலிக்க உதவும். புதன் பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து நிதி முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார திட்டமிடலில் தெளிவை வழங்குகிறார். ஜூலை 18ஆம் தேதி முதல் அவர் வக்ர நிலையில் சஞ்சரிக்கத் தொடங்குவதால் முன்னைய முயற்சிகளை மறுபரிசீலனை செய்து மேம்படுத்தும் சூழ்நிலை உருவாகிறது. இது திட்டமிடல், தகவல் பரிமாற்றம் மற்றும் உணர்வு பகிர்வுகளில் ஆழமான சிந்தனைக்கு வழிவகுக்கும் காலமாக அமையும். கணக்கியல், வங்கியியல், வர்த்தகம் மற்றும் ஊடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் திறமையான திருத்தங்களுக்கான வாய்ப்பை வழங்கும். ராகு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து வெளிநாட்டு தொடர்புகள், உயர்கல்வி மற்றும் ஆன்லைன் தொழில்முறை முயற்சிகளில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறார். புதிய கற்றல், பயணம் மற்றும் ஆன்மீக விரிவாக்கம் ஆகியவற்றில் ஈடுபட இது ஒரு சிறந்த காலமாக அமைகிறது. இப்போது ஜூலை மாதத்தில் மிதுனம் ராசிக்கான பொருளாதார மற்றும் உடல்நல நிலைகளை ஆராய்வோம். புதன் பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து வருமானம், குடும்ப நலன் மற்றும் சேமிப்பு தொடர்பான தொடக்க வளர்ச்சியை தூண்டுகிறார். மாதத்தின் முதல் 17 நாட்கள் நேரடியான கதியில் இருப்பதால் நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆனால் வக்ர நிலையில் செல்லும் பின்னர் பெரிய நிதி முடிவுகளைத் தவிர்த்து அன்றாட செலவுகளில் சீரான கட்டுப்பாடு தேவைப்படும். சுக்கிர பகவான் மாத இறுதியில் 1ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். இது தனிப்பட்ட வருமான வாய்ப்புகள், கலைநுட்ப திறன்கள் மற்றும் அழகு சார்ந்த துறைகளில் லாப வாய்ப்புகளை உருவாக்கும். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டிற்கு நகர்வதன் மூலம் வீட்டு மேம்பாடு, ரியல் எஸ்டேட் மற்றும் குடும்ப முதலீடுகளில் குறுகிய கால வாய்ப்புகள் உருவாகும். குரு பகவான் 1ஆம் வீட்டில் தங்கி நிதிநிலைக்கு ஞானமான அணுகுமுறையை வழங்குகிறார். தர்ம வழிகளில் சம்பாதிக்கப்படும் வருமானம் நிலைத்தன்மையுடன் இருக்கும். கல்வி, ஆன்மீகம் மற்றும் ஆலோசனை சேவைகள் போன்ற துறைகளில் முதலீடு செய்வது நீண்டகால பலனை தரும். சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் நிதி திட்டமிடல் மற்றும் முதலீடுகளில் மறுபரிசீலனை அவசியமாகும். உடல் நலத்தில் குரு பகவானின் 1ஆம் வீட்டு நிலை மொத்த ஆரோக்கியம் மற்றும் மனநிலை ஆகியவற்றில் சமநிலையை ஏற்படுத்தும். புதன் பகவான் வக்ர நிலையில் செல்லும்போது நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச கோளாறுகள் தொடர்பாக கூடுதல் கவனம் தேவைப்படும். மன அழுத்தத்தை குறைக்கும் தியானம், நடைப்பயிற்சி மற்றும் சீரான தூக்கம் ஆகியவை பயனளிக்கும். சுக்கிர பகவான் 1ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் முகம்,
கண்கள் மற்றும் தோல் போன்ற பகுதிகளில் அழகு மேம்பாடு காணப்படும். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பதால் தோள்பட்டை, கைகள் மற்றும் மார்பு பகுதியில் வலிமை அதிகரிக்கும். உடற்பயிற்சி, யோகா மற்றும் நடைப்பயிற்சி ஆகியவை இந்த மாதத்தில் சிறந்த பலனை தரும். ராகு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் உள்தெளிவை ஊக்குவிக்கிறார். தியானம், மந்திர ஜபம் மற்றும் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது மனநிலையை சீராக்கும் ஒரு அரிய வாய்ப்பாக அமையும். முந்தைய பகுப்பாய்வில் கண்டபடி குரு பகவானின் 1ஆம் வீட்டு நிலை உங்கள் ஆளுமையில் ஏற்படுத்தும் மேம்பாட்டை வலியுறுத்துகிறது. இந்த அடித்தளத்தின் மீது இப்போது உறவுகளின் நுட்பமான அம்சங்களை ஆராய்வோம். சுக்கிர பகவான் ஜூலை 27ஆம் தேதிக்குப் பிறகு 1ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். இந்த பெயர்ச்சி தனிப்பட்ட ஈர்ப்பு, மென்மையான தொடர்பாடல் மற்றும் உறவுகளில் இனிமை ஆகியவற்றை நுட்பமாக அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளில் இனிமை, செயல்களில் நெறிமுறை, முகபாவங்களில் ஈர்ப்பு, இவை அனைத்தும் இயல்பாக வெளிப்படும். குரு பகவானின் ஆதரவு இந்த மாற்றத்தை மேலும் செழிக்கச் செய்யும். நீங்கள் பேசும்போது தெளிவும் அன்பும் ஒன்றாக வெளிப்படும். புதன் பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து குடும்ப உறவுகளில் உணர்வுகளை நுட்பமாக பகிரும் திறனை மேம்படுத்துகிறார். மாதத்தின் முதல் 17 நாட்களில் நேரடியான கதியில் இருப்பதால் உள்ளுணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்தும் ஆற்றல் அதிகரிக்கும். வக்ர நிலையில் கூட பழைய நண்பர்கள், உறவுகள் மற்றும் நினைவுகள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும் வாய்ப்பு உருவாகும். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து தைரியமான உரையாடலுக்கும் உண்மையான பந்தங்களுக்கும் வழிவகுக்கிறார். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம் குறையும். இதே வீட்டில் கேது பகவான் இருப்பதால் ஆழமான, அர்த்தமுள்ள உரையாடல்களில் ஈடுபடும் சூழ்நிலை உருவாகும். மேலோட்டமான பேச்சுகளை விட்டுவிட்டு உண்மையான உறவுகளை உருவாக்கும் நேரம் இது. ராகு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் கொள்கைகள் மற்றும் நம்பிக்கைகளை வெளிப்படுத்தும் துணிவை அளிக்கிறார். இது உங்களின் உண்மையான அடையாளத்தை உறவுகளில் பிரதிபலிக்கச் செய்யும் ஒரு அரிய வாய்ப்பு. உறவுகளின் அடித்தளத்தின் மீது இப்போது குடும்ப வாழ்க்கையின் நுட்பமான அம்சங்களை ஆராய்வோம். புதன் பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து குடும்ப உறவுகளில் மனக்கிணக்கம் மற்றும் உணர்வு பகிர்வு ஆகியவற்றை ஊக்குவிக்கிறார். இந்த மாதம் சகோதரர்கள் மற்றும் உடன்பிறந்தோருடன் அன்பும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். வக்ர நிலையில் கூட குடும்ப மரபுகளை மீண்டும் கொண்டாடுவது, பழைய புகைப்படங்களை பார்த்து நல்ல நினைவுகளை பகிர்வது போன்ற செயல்களில் இனிமை காணப்படும். செவ்வாய் பகவான் ஜூலை 29ஆம் தேதிக்குப் பிறகு 4ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். இது வீட்டு சூழ்நிலையை மேம்படுத்தும், தாயாருடன் நேரம் செலவிடும் மற்றும் குடும்ப அமைதியை நிலைநிறுத்தும் முயற்சிகளில் வெற்றியை தரும். சுக்கிர பகவான் 1ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் குடும்பத்தில் அன்பின் மையமாக மாறுவீர்கள். உங்கள் சொற்களில் இனிமையும் செயல்களில் அரவணைப்பும் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்கும். குரு பகவானின் 1ஆம் வீட்டு ஆதரவு குடும்ப முடிவுகளில் ஞானமான அணுகுமுறையை உருவாக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளை மதித்து பாரம்பரிய மதிப்புகளையும் நவீன வாழ்க்கை தேவைகளையும் சமநிலைப்படுத்தும் திறன் வளரும். ராகு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து குடும்ப ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடும் ஆர்வத்தை அதிகரிக்கிறார். பூஜை, மந்திர ஜபம் மற்றும் தெய்வ வழிபாடுகள் போன்ற செயல்களில் குடும்பம் முழுவதும் பங்கேற்கும் சூழ்நிலை உருவாகும். இதே நேரத்தில் கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து உறவுகளில் ஆழமான புரிதலையும் உணர்வு பிணைப்பையும் வலுப்படுத்துகிறார். குடும்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியாக இப்போது மூலோபாய சிந்தனை, அதாவது அடிப்படை தீர்வுகள் மற்றும் நுண்ணறிவு சார்ந்த செயல்முறைகள் மற்றும் திட்டமிடலின் முக்கிய அம்சங்களை ஆராய்வோம். சனி பகவான் 10ஆம் வீட்டில் ஜூலை 13ஆம் தேதி முதல் வக்ர நிலையில் சஞ்சரிக்கத் தொடங்குவதால் மாதத்தின் 2ஆம் பாதியில் தீவிரமான உள்நோக்கு பரிசீலனை மற்றும் நீண்டகால நோக்குடன் செயல்படும் ஆற்றல் அதிகரிக்கிறது. இந்த மாதம் இலக்குகளை மறுபரிசீலனை செய்து தெளிவான திட்டமிடலுக்கான அடித்தளத்தை அமைக்கும் சிறந்த காலமாக அமையும். கடந்த அனுபவங்களில் இருந்து
பாடம் கற்று எதிர்காலத்திற்கான திறமையான உத்திகளை உருவாக்கும் வாய்ப்பு உருவாகும். பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இந்த மறுபரிசீலனை காலம் பெரிய வெற்றிகளுக்கான துவக்கமாக அமையும். குரு பகவான் 1ஆம் வீட்டில் இருந்து தலைமைத்துவம் மற்றும் தூரநோக்கு பார்வையை ஊக்குவிக்கிறார். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உடனடி நன்மைகளை மட்டுமல்லாமல் நீண்டகால வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு அமையும். ஜூலை மாதத்தின் 2ஆம் பாதியில் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கத் தொடங்குவதால் நுணுக்கமான சிந்தனை மற்றும் தீர்மானங்களில் தெளிவு அதிகரிக்கிறது. எல்லா சாத்தியக்கூறுகளையும் மறுபரிசீலனை செய்து சிறந்த வழியை தேர்ந்தெடுக்கும் திறன் வளரும். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து திட்டங்களை தைரியமாக செயல்படுத்தும் ஆற்றலை வழங்குகிறார். ராகு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து புதுமையான சிந்தனை மற்றும் நவீன அணுகுமுறைகளில் ஆர்வத்தை தூண்டுகிறார். பாரம்பரிய முறைகளுடன் நவீன தொழில்நுட்பத்தை இணைத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் திறன் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் மாத இறுதியில் 1ஆம் வீட்டிற்கு வருவதால் கலை, அழகு மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த துறைகளில் திட்டமிடலுக்கான நேரம் சிறப்பாக அமையும். கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து ஆழமான ஆராய்ச்சி மற்றும் விவேக சிந்தனையில் உதவுகிறார். மேலோட்டமான முயற்சிகளை விட்டுவிட்டு நிலையான மற்றும் அர்த்தமுள்ள இலக்குகளை நோக்கி செல்லும் ஆற்றல் வளரும். இந்த அடித்தளத்தின் மீது இப்போது ஆன்மீக வளர்ச்சியின் பயணத்தை கவனிப்போம். முன்பு கண்டபடி ராகு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து தர்ம சாஸ்திரங்கள், பாரம்பரிய ஞான நூல்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகளின் அறிவுரைகளில் ஆழமான ஈடுபாட்டை உருவாக்குகிறார். இந்த மாதம் உள்தேடலுக்கான உந்துதல் அதிகரிக்கும். கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து ஆன்மீக தொடர்பாடல் மற்றும் சற்சங்கங்களில் ஆர்வத்தை ஊக்குவிக்கிறார். ஞான நூல்கள் வாசித்தல், ஆன்மீக உரைகள் கேட்பது, தியானம் மற்றும் மந்திர ஜபத்தில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும். குரு பகவானின் 1ஆம் வீட்டு ஆதரவு வாழ்க்கையின் நோக்கம், தர்மம் மற்றும் கடமையைப் பற்றிய ஆழமான புரிதலை ஏற்படுத்தும். தியானம் மற்றும் யோகா பயிற்சிகள் மனநிலையை தெளிவாக்கும் நன்மையை தரும். புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் சாஸ்திரங்களில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் மாத இறுதியில் 1ஆம் வீட்டிற்கு வருவதால் ஆன்மீக இசை, கலை மற்றும் அழகு ஆகியவற்றின் வழியாக உள் அனுபவங்களை பெறும் வாய்ப்பு உருவாகும். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து ஆன்மீக பயிற்சிகளில் உற்சாகம் மற்றும் நிலைத்த ஈடுபாட்டை தூண்டுகிறார். தினசரி மந்திர ஜபம், புகழ்பாடுதல் மற்றும் ஆன்மீக நூல் வாசிப்பு போன்ற செயல்களில் தொடர்ச்சியான முயற்சி மேற்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும். சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரித்து அடக்கம், பணிவு மற்றும் ஈஸ்வரர் பிரணிதானம் போன்ற பண்புகளை வளர்க்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறார். உள்ளார்ந்த மௌனம் மற்றும் சாந்தி இந்த மாதத்தில் ஆழமடையும். பிராணாயாம பயிற்சி மன தெளிவையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இது உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான அடியெடுத்து வைக்கும் காலமாக அமையும். குரு பகவானின் 1ஆம் வீட்டு நிலை, சுக்கிர பகவானின் மாத இறுதி பயிற்சி மற்றும் புதன் பகவானின் வக்ர நிலை ஆகியவை இணைந்து உங்கள் சமூக வாழ்க்கையில் நுட்பமான மேம்பாட்டை உருவாக்குகின்றன. இந்த மாதம் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் உங்கள் நிலை உயர்வடையும். ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பொருளாதார சமநிலை இப்போது சமூக அங்கீகாரத்தின் வடிவில் வெளிப்படும். சனி பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் திறமைகள் ஆழமாக மதிக்கப்படும். பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இந்த மறுபரிசீலனை காலம் நீண்டகால பொறுப்புகள் மற்றும் அதிகாரத்திற்கு வழிவகுக்கும். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து தொடர்பாடல் திறன்களில் புதிய மதிப்பை ஏற்படுத்துகிறார். நிர்வாகம், குழு தலைமை மற்றும் திட்ட முன்வைப்புகள் போன்ற துறைகளில் உங்கள் நுணுக்கம் அங்கீகரிக்கப்படும். ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருந்து உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் உங்கள் ஞானத்திற்கு சமூக மரியாதையை வழங்குகிறார். சுக்கிர பகவான் மாத இறுதியில் 1ஆம் வீட்டிற்கு வருவதால் கலை, அழகு மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் உங்கள் திறமைகள் பரந்த அளவில் பாராட்டப்படும்.
இந்த மாதம் படைப்பு வேலைகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அழகு சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கும். தொடர்புகளின் நுட்பம் வளர்ச்சி பெறும் இந்த காலத்தில் நீங்கள் ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் மதிக்கப்படுவீர்கள். குடும்ப மற்றும் நண்பர்கள் வட்டத்தில் உங்கள் கருத்துகள் அதிக எடையுடன் ஏற்றுக்கொள்ளப்படும். கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து ஆழமான ஞானம் மற்றும் அனுபவமிக்க ஆலோசனைகளுக்கு சமூகத்தில் தனிப்பட்ட இடத்தை வழங்குகிறார். நமது முழுமையான ஆய்வின் அடிப்படையில் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கேற்ற மிகச்சிறந்த காலமாக அமைகிறது. குரு பகவானின் ஆதரவு நீண்டகால திட்டமிடல் மற்றும் மூலோபாய சிந்தனையில் தெளிவை வழங்குகிறது. செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டிற்கு நகர்வதன் மூலம் தொழில்முறை இலக்குகளிலிருந்து வீட்டு மற்றும் குடும்ப வளர்ச்சி நோக்கி கவனம் திரும்பும் சூழ்நிலை உருவாகிறது. இந்த மாற்றம் உங்கள் முடிவுகளில் சமநிலையை ஏற்படுத்தும். புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் நிதி மற்றும் முதலீடு சார்ந்த முடிவுகளில் ஆழமான ஆய்வு அவசியமாகிறது. ஜூலை 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பெரிய நிதி முடிவுகளை தவிர்த்து தகவல் சேகரிப்பு மற்றும் ஆலோசனைகளில் கவனம் செலுத்துவது சிறந்தது. கடந்த முதலீடுகளை மறுபரிசீலனை செய்து எதிர்கால திட்டங்களுக்கு அடித்தளம் அமைப்பதற்கான நேரம் இது. சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தொழில்துறையில் நீண்டகால கொள்கைகளை உருவாக்குவதற்கான உள்நோக்கத்தை வழங்குகிறார். சுக்கிர பகவான் மாத இறுதியில் 1ஆம் வீட்டிற்கு வருவதால் உறவுகளில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. திருமண பேச்சுவார்த்தைகள், குடும்ப நலன், வீட்டு மேம்பாடு போன்ற விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கேற்ற காலம் இது. ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருந்து உயர்கல்வி, ஆன்மீக பயணம் மற்றும் நெறிமுறை சார்ந்த முடிவுகளில் புதிய திசையை திறக்கிறார். இந்த மாதத்தில் குறிப்பிட்ட ஆன்மீக பயிற்சிகள் உங்கள் கிரக ஆற்றல்களை மேம்படுத்தும். தினசரி சூரிய உதய நேரத்தில் பிராணாயாம பயிற்சி செய்வது குரு பகவானின் ஆற்றலை வலுப்படுத்தும். நீல நிற ஆடைகள் அணிவது செவ்வாய் மற்றும் புதன் பகவான்களின் சக்தியை ஊக்குவிக்கும். வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் செய்வது குருவின் ஆசிர்வாதத்தை பெற உதவும். புதன்கிழமைகளில் ஞான நூல்களை வாசிப்பது புதன் பகவானின் வக்ர ஆற்றலை நன்மைக்கு மாற்றும். ஓம் நமசிவாய மந்திர ஜபம் தினசரி செய்வது சனி பகவானின் வக்ர நிலையின் சவால்களை சமாளிக்க உதவும். மாத இறுதியில் சுக்கிர பகவானின் நல்ல ஆற்றலுக்காக அழகு மற்றும் கலை சார்ந்த செயல்களில் ஈடுபடுவது பயனளிக்கும். தாமரை மலர்களால் வழிபாடு செய்வது சுக்கிர பகவானின் ஆற்றலை மேம்படுத்தும். திங்கட்கிழமைகளில் தனிப்பட்ட பூஜை செய்வது மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். வளர்ப்பறையில் தான தர்மங்கள் செய்வது ராகு பகவானின் நல்ல ஆற்றலை பெறுவதற்கான சிறந்த வழியாக அமையும். பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன. உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம். இந்த மாதத்தின் ஆன்மீக பயணத்தில் சில நாட்கள் பிரத்யேகமான சக்தியையும் சாந்தியையும் தரக்கூடியவை. அந்த நாட்களில் மனதார இறைவனை அணுகும் முயற்சிகள் ஆழமான உள் அமைதியை ஏற்படுத்தும். ஜூலை 10ஆம் தேதி ஆனி மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விருப்பமுள்ளவர்கள் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். ஜூலை 24ஆம் தேதி ஆடி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபட இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைகிறது. இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் தொடக்க வளர்ச்சி, உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும்.
வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.